கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை சுமந்து வந்தார். இந்த ஆண்டும் அவருடைய பிறப்பின் பண்டிகை நினைவு கூர்ந்து கொண்டாடும் வண்ணமாக நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி துதிப்போமா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டும் கூட உங்களுடைய பிறப்பின் பண்டிகை நினைவுகிருந்து நாங்கள் சந்தோஷமாக கொண்டு வந்த நீங்கள் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. இந்த வார்த்தை முதல் அன்பு பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமும் மாற்றமும் உண்டாகட்டும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, என் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நிறைவான மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன வார்த்தையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நான் அமர்ந்து காத்திருந்து கேட்டபோது கர்த்தர் உங்களுக்காக கொடுத்ததான வேத பகுதியை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 46 வசனம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். அருமையானவர்களே, இந்த அருமையான இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்து வந்த பாதைகள் நாட்களில் நம்ம நடந்த காரியங்களெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இதுக்கு மேலே இனி என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குமா, ஒரு நல்ல காரியம் நடக்குமா அப்படி சொல்லி நம்ம ஒரு கேள்விக்குறியோடு கூட நம்ம அநேக வெள்ளை ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்போம். என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துட்டு, இப்படி ஒரு பொல்லாத ஒரு சூழ்நிலை என் குடும்பத்துக்குள்ளே வந்து விட்டது, இனி எதுவும் நன்மை நடக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையே என்று சொல்லி நம்ம அங்கலாய்ப்போம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரு நன்மையான காரியம் நடக்குமா, எனக்குள்ள ஒரு நல்லது வருமா, என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல இது நடக்குமா அப்படி சொல்லி நம்ம ஒரு கேள்விக்குறியோடு நம்ம அநேக நேரத்தில் இருக்கோம். சொல்லுவாங்க, எனக்கு வயதாகி விட்டது, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்குள்ளேருந்து ஒரு நல்லது நடக்குமா அப்படி சொல்லி, இனி என் வீட்டில் ஒரு நல்லது நடக்குமா, என் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்குமா, என் பிள்ளைகளுடைய ஒரு வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு நல்லது நடக்குமா, எதிர்காலத்தில் ஒரு நல்லது நடக்குமா இப்படி சொல்லி நம்ம ஒரு கேள்வி குறியோடு கூட நீங்கள் இருக்கலாம். இதே போல தான் இன்றைக்கு நம்ம எப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கோமோ இதே போல தான் அன்றைக்கும் கூட நாத்தான்வேல் பிலிப்புடன் இதே கேள்வியை கேட்டதாக நம்ம பார்க்குறோம். பிலிப்பு என்ன சொன்னார், அதற்கு அப்படின்னு சொல்லி, அதற்கு நாத்தான்வேல் எதற்கு அப்படின்னு சொன்னால், அந்த பிலிப்பு அந்த நாத்தான்வேல்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆசிரியத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த நாத்தான்வேல் சொல்கிறாரு, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த நாசரேத்திலிருந்து வந்தால் இந்த நாசரேத்தில் ஏதாவது ஒரு நன்மை வருமா அப்படி சொல்லி, இந்த நாசரேத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு. சரி, அப்படி அந்த நாசிரியத்தை பற்றி அவர் சொல்கிறாருன்னா, அந்த நாசிரியத்தில் அப்படி என்ன ஒரு குறை இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த நாசிரியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஏழை கிராமம். அங்கே மொத்தமே 200 மக்கள் தான் அங்கே இருந்ததாகவும், அங்கே எந்த ஒரு வசதி வாய்ப்போ, அங்கே பஸ் வசதியோ ஸ்கூல் வசதியோ எந்த வசதியும் அந்த ஊரில் இல்லை. அந்த ஜனங்கள் மிகவும் ஒரு வறுமை கோட்டில் தான் அந்த ஜனங்கள் இணைச்சிதாங்க அங்கே வாழ்ந்ததாக பார்க்குறோம். அந்த ஏரியாவே நம்ம சுற்றி
சுற்றி இருக்கிற பகுதியிலெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம கேட்டாலே அந்த நாசிரியத்தை பற்றி நன்றாகவே அவங்க தெரியும், நன்றாக சொல்லுவாங்க. அந்த நாசிரியத்தை பற்றி மேன்மையாக சொல்லி கொள்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் எந்த ஒரு வழியுமே இல்லை. அப்படிப்பட்ட நாசிரியத்து மொத்தத்தில் ஜனங்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே வந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்கிறதான் அந்த நாசிரியத்தை பற்றி இப்படி தான் சொல்கிறாங்க. அதே போல் பாருங்கள், அந்த நாசிரியத்துக்கு நன்மை வருமா, நல்லது நடக்குமா அப்படி சொல்லி கேட்டது போல தான் இன்றைக்கும் அருமையானவர்களே உங்கள் குடும்பத்தையும் மற்றவங்க விசாரித்தாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி, இவங்க வாழ்க்கை எப்படி போகுது, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி சொல்லி அவங்க விசாரித்தாங்கன்னா நல்லதாக சொல்லிக்கிறது மாதிரி ஒன்றுமே உங்கள் குடும்பத்தில் என்னச்சல அது இல்லையே அப்படி சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா உங்கள் தொழில் எப்படி ஓடுது அப்படி சொன்னால், தொழில் நன்றாக ஓடினா தான் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா ஓடுதுன்னு சொல்லுவோம். தொழில் நல்லா ஓடலைன்னா இவங்ககிட்ட என்னத்தை சொல்ல அப்படி சொல்லி நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? பிள்ளைகளை பற்றி கேட்டாங்கன்னா உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க அப்படிலாம் சொல்லி கேட்டால் பிள்ளைகள் அவங்க நன்றாக வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை பற்றி சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த பிள்ளைகளை பற்றி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கஷ்டமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும், எப்படி இவங்ககிட்ட இதை பற்றி சொல்ல அப்படி சொல்லி. அப்போ அருமையானவர்களை இந்த நாளிலும் கூட நீங்கள் கூட நினைக்கிங்க, என் பொருளாதாரத்தை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், என் பிள்ளைகளை பற்றி கேட்டால் விசாரித்தா நான் என்ன சொல்லுவேன், என் வாழ்க்கை என் சுகம் என் ஹெல்த்தை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிங்க, என் குடும்பத்துக்குள்ளே இருந்து எனக்குள்ளே இருந்து இங்கேருந்து ஒரு நன்மை வருமா அப்படி சொல்லி நீங்கள் கேள்வியோடு நீங்கள் இருப்பது போல தான் அன்றைக்கி நாத்தான் வேலை நினைச்சார். இந்த கேள்வியை கேட்டதாக பார்க்குறோம். இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து நீங்கள் இப்படி கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ, மற்றவங்க சொல்லும்போது மற்றவங்க விசாரிக்கும் போது எப்படி சொல்ல என்ன சொல்லன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதை செய்ய வைத்து உங்களை சாட்சியாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாசிரியத்தில் பாருங்கள், அங்கே ஒரு நன்மையும் வராத அந்த நாசிரியத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அந்த இடத்தையே அவர் மாற்றி போட்டார். அதுக்கு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அந்த இடம் அப்படிப்பட்ட இடமாக ஒன்றுக்கு உதவாத நன்மை வராத இடமாக இருந்திருக்கலாம். என்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த நாசிரியத்துக்கு வந்தாரோ அன்றையிலிருந்து அந்த நாசிரியத்தை என்ன செஞ்சாரா அங்கே மாற்றி போட்டார். அப்போ அந்த இடம் நாசிரியத்தையே ஒரு நன்மை இல்லாத அந்த நாசிரியத்தையே கர்த்தர் மாற்றி போட்டார் அப்படி சொன்னால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரு. நன்றாக உங்களுக்கு தெரியும், என் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரு, என் இல்லத்துக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறாரு, அது நன்றாக எனக்கு தெரியும். ஆனால் என் குடும்பத்தில் நன்மை வரக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லையே நீங்கள் நினச்சி நீங்கள் கலங்குதீங்க. ஆண்டவர் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாக ஒரு நல்லதை நான் செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாத்தான்வேல் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். இயேசு கிறிஸ்து வர்றான்னு சொன்னவரும் ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறாருன்னு இந்த பிலிப்புக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் நாத்தான்வேல் கேட்டது உண்மையிலே அது ஒரு சரியான ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி கேட்குறதுல அங்கே தப்பே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நாசிரியத்தை பற்றி தெரியும் பாருங்க, அதனால் கேட்டது தப்பு இல்லை. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு நல்லா உங்கள் நிலைமைகள் எல்லாம் தெரியுதுனால பலர் கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் நினச்சிதிங்க இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியலை. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் நிச்சயமாக உங்களை கேள்வி கேட்குற மனிதர்கள்ட்ட நான் கம்பீரமாக உங்களை நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு பிறந்தார், அவர் என்னை அரசாளுவார் என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, என் குடும்பத்துக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறாரு, அவர் தான் என்னை அரசாளுவார், அவர் எனக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார் அப்படி சொல்லி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அதே தான் ஆண்டு சொல்கிறார், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உங்களை நான் அரசாட்சி பண்ணுவேன், உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இப்போது இந்த யோவான் 1:43-44 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பகுதியில் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுக்கார். பிலிப்பை பார்த்து நீ எனக்கு பின்னே வா அப்படி சொல்லி கூப்பிட்டோன்னா பிலிப்பை என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் கூடவே போயிட்டார். இந்த பிலிப்பி தான் நாத்தான் வேலை இயேசுக்கிட்ட அங்கே கூட்டிகிட்டு போனார் முதலாவது. அப்போ இப்போ இந்த பிலிப்பு இந்த நாத்தான் வேல்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படி சொன்னால், நாங்கள் இயேசுவை பார்த்தோம் அப்படி சொல்லி, ஏன்னா ஆண்டவர் பிலிப்புக்கிட்ட பேசினார், நீ எனக்கு பின்னே வா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிலிப்பு சொல்கிறாரு, நாங்கள் இயேசுவை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்பவும் பாருங்கள், அந்த நாத்தன் கேட்குற கேள்வி இதுதான். ஆண்டவர் கண்டீங்க பார்த்தீங்க எல்லாம் சரிதான், ஆனால் ஏதாவது ஒரு நன்மை வருமா? அந்த நாசரத்தில் அந்த ஊரில் ஏதாவது ஒரு நன்மை வருமா அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. ஏன் இப்படி திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்குறாரு அப்படி சொன்னால், அந்த ஊரில் உள்ள குறைகளை தான் அவர் கண்ணுக்கு முன்னால் வைத்து அதையே பார்த்தாரே தவிர, அந்த ஊரில் பிறந்த இயேசு அவர் கண்ணு முன்னால் வச்சு என்ன செய்யலை, அங்கே பார்க்கல. அருமையாளர்களை, இன்றைக்கும் கூட நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இன்னும் அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொன்னால், குறைகளையே பார்த்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் ஒவ்வொரு குறையும் அப்படி பார்க்க பார்க்க அந்த விசுவாசம் என்ன செஞ்சிடும், உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் குறைந்து கொண்டே போய்விடும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் சரித்திரத்தை பார்த்து, உங்கள் பிரச்சனையை பார்த்து, உங்கள் குறைவை பார்த்து, உங்கள் வியாதியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், எல்லா விசுவாசமும் போயிடும். அற்புதம் நடக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இங்கே அந்த நாசிரியத்தில் 2000 யூதர்கள் அங்கே இணைச்சிதாங்க, அங்கே ரோமர்கள் எரித்து போட்டதாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பட்டணம் ஒரு சுட்டரிக்கப்பட்ட ஒரு பட்டணம் தான். அதே போல் அங்கே 2000 யூதர்கள் அங்கே என்ன பண்ணாங்க, அங்கே மரித்து போனதாகவும் அங்கே பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் எந்த பட்டணத்தில் இருந்தார் அப்படி சொன்னால், அந்த சுட்டரிக்கப்பட்ட அந்த ஊரில் தான் இயேசு இருந்தார். செத்து போய் மரித்து போய் சுட்டரிக்கப்பட்ட பட்டணம், தரைமட்டமாக்கப்பட்ட ஒரு பட்டணத்துக்கு உயிர் கொடுக்கும்படி இயேசு வந்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு உயிர் கொடுக்கும்படி, உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி, உங்களை வாழ வைக்கும்படிக்கு நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? உங்கள் குடும்ப பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்கள் சரித்திரத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தான் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். கர்த்தர் நிச்சயமாக நன்மையை நான் வர வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்படி நீங்கள் குறைகளையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கண்கள் என்ன செஞ்சிடும், அங்கே ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு விடும். ஏன், அங்கே விசுவாசம் குறைஞ்சிரும், ஆவிக்குரிய கண்களும் குருடாக்கப்பட்டு விடும். ஆனால் ஆண்டவனுக்கு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்னால் நிறைய ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கேன், உங்கள் முன்னால் நிறைய நன்மைகளை நான் வைத்திருக்கிறேன், உங்களை அடுத்த நிலைக்கு நான் இன்னும் உயர்த்துவதற்காக நான் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் உங்கள் கண்ணால் அதை பார்க்க முடியாவிட்டாலும் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கண் பார்க்கறது. ஆசீர்வாதத்தை மட்டுமில்ல, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே ஆண்டோடைய கண்களால் அதை நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் பிரச்சனையே அவர் பார்க்குறாரு, நீங்கள் பார்க்கல, ஆனால் அவர் பார்க்குறாரு. உங்கள் ஆசீர்வாதத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ பிரச்சனையை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஒரு நாள் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்கள், அவர் நம்மளை பார்க்கும்போது பிலிப்பு சொல்கிறார், நாங்கள் கர்த்தரை கண்டோம். அப்போ ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது நம்முடைய கண்களும் அவரை என்ன செய்யணும், பார்க்கணும். ஆகார் சொன்னது போல், நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரும் ஆகாரை பார்த்தாரு, ஆகாரம் ஆண்டவருடைய கண்கள்னால ஆண்டவரை பார்த்ததாக நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் வச்சதாக நம்ம பார்க்குறோம். அருமையான நாளிலும் கூட நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்கள் நமக்கு குருடாக்கப்பட்டு நமக்கு இருக்கிற விசுவாசம் என்ன செஞ்சிடும், குறைந்து கொண்டே போய்விடும். பிலிப்புக்கு ஒரு கோபம் அந்த நாத்தான்வேல் மேலே. என்ன சொன்னாலும் நன்மை நடக்குமா நன்மை நடக்குமான்னு சந்தேகத்தில் சொல்கிறாரு அப்படி சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிலிப்பு இந்த நாத்தான்வேல்கிட்ட, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதே நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், பார்த்துட்டேன். பாருங்கள், பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்பு நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், பார்த்துட்டேன். அருமையாளர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் என்ன பார்க்குறாரா, என்ன அவர் பார்க்குறாரா அப்படி சொல்லி யாருமே என்னை பார்க்கவில்லை, ஆண்டவரும் கூட என்னை பார்க்கலையே அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிங்க. ஒரு நாள் நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாதுன்னு கர்த்தர் உங்களுடைய மீண்டுமாக
இடைபடுகிறார். தாயின் கருவில உருவாதற்கு முன்பதே நான் உங்களை என்ன செய்தேன், நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்போது தெரிந்து கொண்டேன்? தாயின் கருவில் உருவாதற்கு முன்பதாகவே. இந்த நாத்தன் வேலை பார்த்து அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதனால் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிரச்சனையை நான் பார்க்குறேன், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர் பார்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு, ஒரு நன்மை உண்டு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நன்மை வருவது உறுதி என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாட்களிலும் கூட நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் உங்களை பார்க்கிறாரு. நான் உன்னை பார்க்கிறேன், தாவின் கருவில் உருவாக்கு என்பதாகவே நான் உன்னை பார்த்து விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நம்முடைய கண்களும் அவரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை இன்றி, கண்டேன் என் கண் கோளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் கோளிர. பாருங்கள், நம்முடைய கண்களால் அவர் என்ன செய்யணும், அவரை நம்ம பார்க்க வேண்டும். அவர் நம்மை பார்ப்பது போல நீனும் அவரை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பார்க்கறது மட்டும் இல்லை. பாருங்கள், அந்த 47 நம்ம பார்க்குறோம். யோவான் 1:47 ஆண்டவர் அந்த நாத்தன் வேலை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலர் அப்படி சொல்லி அவர் கூப்பிடுவார். பாருங்க, ஒரு பெரிய விஷயம். ஆனால் நான் பிலிப்பு என்ன சொல்கிறாரு, நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம், அதில் நீ எத்தனையோ நீ கேள்வி கேட்குறான் அப்படி சொல்லி கோபப்படுறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை கேள்வி கேட்டாலும் சந்தேகப்பட்டாலும் ஆண்டவர் அந்த நாத்தான் வேலை மேலே கோபப்படலை. அந்த நாத்தான் வேலை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் அப்படி சொல்லி அவர் நினைச்சாராம். அழகாக அவர் சொல்லி கூப்பிடுறாரு. பாருங்கள், இன்றைக்கு உங்களை பற்றி ஊர் எல்லாம் பேசலாம், உங்களை பற்றி இல்லாததாக நீங்கள் பேசாததெல்லாம் நீங்கள் பேசுனதாக சொல்லலாம், உங்களை ஊர் தவறாக உங்களை நினைச்சலாம் பேசலாம். முழு உலகமும் பேசினாலும் நமக்கு யார் என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை என்ன பேசுகிறார் அதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியம். பாருங்க, அப்போ அந்த நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்லி அழைத்த கர்த்தர் இன்று உங்களையும் பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, மற்றவங்க உன்னை எப்படின்னு சொல்லலாம், எப்படியும் குறை கூறலாம், அதை பற்றி நீ நினைக்காத. ஐயோ, அவங்க என்னை இப்படி குறை சொல்கிறாங்களே, இந்த ஊரே என்னை இப்படி சொல்கிறது, என் திருச்சபையில் உள்ள மக்களே என்னை இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டாம். நான் உங்களை நினைச்சதேன் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி உன்னை நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதுதான் நமக்கு முக்கியம். பாருங்க, நமக்கு உங்களுக்கு உங்களை பற்றியே நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மையான காரியத்தை நான் நினைச்சுவேன், நான் செய்வதற்காக வைத்திருக்கிறேன். உங்கள் குறைவை நான் பார்க்க மாட்டேன், உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைவாக நான் உங்களை பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பயோடேட்டா எப்படி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பயோடேட்டா எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு ஒரு புது பயோடேட்டாவை நான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற இந்த பண்டிகை உங்களுக்கு என்ன செய்யும், மிகுந்த ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே பிறப்பார், உங்கள் வீட்டுக்குள்ளே பிறப்பார். அவர் பிறந்தாலே அங்கே என்ன செய்யும், அந்த இடம் ஒரு பெரிய மாறுதல், ஒரு ஆசீர்வாதம் உள்ளுக்குள்ளே அங்கே வரும். அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன வசதி இல்லாத ஒரு கிராமம் தான். ஆனால் இயேசு அங்கே வந்த பிறகு இன்றைக்கும் அது உலகம் முழுவதும் அந்த நாசரேத்தை நினைச்சுதான் சொல்கிறோம். அநேக ஊர்களில் நாசரேத்துன்னு பெயரே வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. அதே போல் உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டார் அப்படி சொன்னால் உங்களை பற்றி யாருக்கும் தெரியலாம். நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இயேசு வந்தவர் உங்களை அவர் நினைச்சுவார். அன்றைக்கு எப்படி நாசரேத்தின் பெயர் புகழோடு இருக்கிறதோ உங்களை அப்படி வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நம்ம அநேகருக்கு ஒரு மன அழுத்தம், இந்த பிறப்பின் பண்டிகை நமக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குமா அப்படி சொல்லி அநேகர் வீட்டில் எல்லாம் வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனால் என் பிள்ளைகளுக்கு கூட ட்ரெஸ் வாங்கி கொடுக்க எனக்கு ரூபாய் இல்லை, எனக்கு அதோட பண தேவையில்லை, வியாதி இருக்குது, எங்கள் குடும்பத்தில் தரித்திரம், கடன் பிரச்சனை, நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட முடியும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் இருக்குது. அன்றைக்கு மரியாள் கூட இயேசு பிறப்பார்னு சொன்னாலும், இயேசுவே பிறந்தாலும்
இருந்தாலும் இந்த ஊர் என்ன சொல்லும், நமக்கு நிந்தை அவமானம் வருமே, யோசேப்பு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் எவ்வளோ அவமானம், தலையை கூட வெளியே காட்ட முடியல, தலையை வெளியே காட்ட முடியாதபடி வெக்கப்பட்ட நிலையில தான் அந்த மரியாள் எனக்கு இருந்திருப்பாங்க. அப்படி தானே? ஆமாம். இன்றைக்கும் கூட இந்த நாளில் அதே போல் மரியாள் எப்படி நினைத்து நிந்தையும் அவமானம் என்னை சூழ்ந்திருக்கிறது, ஊர் என்னை பகைக்கும், வெளியே தலை காட்ட முடியல அப்படி சொல்லி நீங்கள் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை நீங்கள் வெக்கப்பட்டு போய் இருக்கீங்க, நிந்தைக்குள்ளே இருக்கீங்க, அவமானம் உங்களை சூழ்ந்திருக்கிறது, வெளியே என்னை தலை காட்ட முடியல அப்படி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கு அந்த கர்த்தருடைய தூதன் இந்த மரியாதை தேய்ச்சினது போல் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் இருளான இந்த சமயத்தில், இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலையில், ஐயோ நான் தனிமையாக இருக்கேன், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் மட்டும் தனிமையாக இருக்கேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க, அவமானம் தாங்க முடியலை, யாரெல்லாம் நம்பினாலும் எல்லாம் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. இந்த வேளையில் கர்த்தர் உங்களை மத்தியில் வந்து உங்களை இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவில்லை என்று சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், நம்ம இயேசுவானவர் பிறந்தாலும் சொல்லி சொல்லுவாங்க, இயேசு பிறந்தாலும் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, அது பிசாசு கொண்டுகிற பொல்லாத ஒரு துர்ச்செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் குறைகளை மட்டும் கண்ணில் காட்டுகிறதுனால அப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது. அப்போ இன்றைக்கு அருமையாளர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்லது நடக்கலையா, நான் உனக்கு நல்லதை தானே நினைச்சுவேன், நான் உனக்கு செய்வேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன், எப்போது உன்னை நான் தாயின் கருவில் உருவாக என்பதாகவே நான் உன்னை நினைச்சேன், உன்னை பார்த்து நான் உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தன் இயேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினமே வாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. பாருங்கள், இப்போ ஒரு கேள்விக்கு பதில் இங்கே இப்போ தான் வருது. இது வரைக்கும் கேள்வி கேட்ட நாத்தான்வேலுக்கு என்ன பதில் அந்த பிலிப்பி சொல்கிறான்னா, அந்த 46 பார்க்கும்போது வந்து பாரு, அங்கே ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா அப்படி சொல்லி கேட்டேன். அந்த நாத்தான்வேலுக்கு பிலிப்பி என்ன சொல்கிறான்னா, நீ வந்து பாரு, வந்து பாரு, இயேசுவிடம் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்கள் அருமையானவர்களை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பலர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்கிற ஒரே காரியம், என் வீட்டை நீங்கள் வந்து பாருங்க, என் வீட்டில் வந்திருக்கிற நிறைவெல்லாம் வந்து பாருங்க, என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிறாரு, நீங்கள் வந்து பாருங்க, என் பிள்ளைகளே வந்து பாருங்க. அப்போ உங்கள் கண்ணு முன்னால், ஆவிக்குரிய கண்ணு முன்னால் உங்களுக்கு என்ன நன்மையோ அதை நீங்கள் இன்னைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்து நீங்கள் மற்றவங்களை அந்த கேள்வி கேட்குறவங்கள பார்த்து நீங்கள் வந்து பாருங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கிறாரு, நீங்கள் வந்து பாருங்க. சில குழந்தை எனக்கு இல்லை, குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவர் கூட சொல்லிட்டாங்க அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து பாருங்கள். இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட உங்களை கேள்வி கேட்குற பிள்ளைகளுக்கு என்பதாக நீங்கள் வந்து பாருங்கள், என் மடியில் என்ன இருக்கு, குழந்தை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாச கண்களால் பார்த்து நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைக்கு திருமணமே நடக்கல, எத்தனை வயது ஏறிக்கொண்டே போகிறது, அது பொருளாதார பிரச்சனை, பல பிரச்சனைனால உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா அப்படி சொல்லி கேள்வி கேட்குறவங்கள்ட்ட சொல்லுங்க, வந்து பாருங்க, ஆண்டவர் பெரிய என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை சிறப்பாக அவர் செய்து வைக்க போகிறார், வந்து பாருங்க அப்படி சொல்லி தைரியமாக நீங்கள் சொல்லும்போது நீங்கள் இயேசுவிடம் நீங்கள் வந்து பாருங்க அப்படி சொல்லுங்க. அப்போ நீங்கள் இயேசுவிடம் வந்து நீங்கள் வந்து பாருங்க அப்படி சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நல்ல காரியத்தை, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த நாட்களில் நல்ல காரியத்தை நான் உங்களுக்காக செய்வேன், நல்ல காரியத்தை உங்களுக்கு செய்வேன். இது வரைக்கும் நன்மை வருமா, நல்லது வருமா, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவோ ஆண்டவருக்குள்ளே நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், அவருக்குள்ளாவே நேரத்தை செலவழிக்கிறேன், ஆனால் என் வீட்டுக்குள்ளே நடக்கிற காரியம் நெகட்டிவாகவே தான் நடந்துகிட்டு இருக்குது. நான் நினைக்கிறதுலாம் நான் நினைக்காது நினச்சி நடக்க அப்படின்னு நினைக்கிங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் நல்ல காரியத்தை செய்வேன், எனக்கு ஒரு நன்மை வருமா, இனி என் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா, இவ்வளோ நிகழ்ச்சி நடந்த பிறகு நன்மையான காரியம் நடக்குமா 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 என்று சொல்லி இனி நடக்க வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. ஆவியானவர் உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நன்மையை நான் செய்வேன், நல்ல காரியத்தை நான் செய்வேன், ஏனென்றால் நான் உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன், உங்கள்
வீட்டுக்குள்ளே நான் பிறந்திருக்கிறேன், உங்கள் இருதயத்துக்குள்ளே நான் பிறந்திருக்கிறேன், எப்போதும் உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்படின்னால நன்மையான காரியத்தினை செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு. கண்களை மூடி ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுனதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு கூட எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் இப்படி கவலையாக இருக்கிறேனே, என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லையே, வியாதி எங்களை கஷ்டப்படுத்துகிறது, பொருளாதார பிரச்சனை, இன்னும் பிரிவினையின் ஆவிகள் குடும்பத்துக்குள்ள அநேக பில்லிசூனிய ஆவியின் மூலமாக நாங்கள் படுகிற கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் அப்படி சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு எனக்கு இனிமேல் ஒரு நல்லது நடக்குமா, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலேயாவது என் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்குமா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா, என் தொழிலில் ஒரு நல்லது நடக்குமா என்று சொல்லி நீங்கள் கேள்விக்குறியோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்காக கர்த்தர் உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக என் அன்பு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அன்பு மகனே, உன் வாழ்க்கையில் இனி எனக்கு ஒரு நன்மை வருமா, எனக்குள்ள ஒரு நன்மை வருமா, என் ஊழியத்தில் ஒரு நன்மை வருமா என்று சொல்லி அவன் கேள்வியோடு கூட அந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உன்னை பார்த்து தான் கர்த்தர் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு பெரிய நன்மை நான் விளங்க பண்ணுவேன். அநேகர் கண்களுக்கு உண்பதாக உன் கண்ணே ஆச்சரியப்படத்தக்க விதமாக அற்புதத்தை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அருமை மகளே, என் குடும்பத்தில் இருக்கிற வறுமை தரித்திரம் என்றைக்கு மாறும், என்றைக்கு நான் நன்றாக சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு கவலையோடு ஏக்கத்தோடு நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இதனால கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை தாயின் கருவில உருவாக்கி என்பதவே தெரிந்து கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தே தேவன் அல்லவா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக உன்னை போஷிக்கிறேன் அல்லவா. உன் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் பாதுகாக்கிறேன் அல்லவா. வெளி தேசத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு தூதர்களை அனுப்பின பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லு மகளே, நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அன்பு பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஐயா, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையிலேயே சந்தோஷமாக உடைய பிறப்பின் பண்டிகை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நல்ல ஐயா எங்கள் பிள்ளைகள் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியமாக சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் நீர் பிறந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கூட எங்கள் பிள்ளைகள் கண்களால் பார்த்து நன்றி சொல்லி சாட்சி சொல்ல வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் உம்முடைய தூய கருத்தில் அப்படியே நான் அர்ப்பணித்து செபிக்கிறேனப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் பலப்படுத்திடுங்க. உம்முடைய கிருபைக்குள்ள பொதிந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you.